போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும். இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் தான். என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஃபார்மா கம்பெனில ஏரியா மேனேஜரா ஒர்க் பண்றான். ரீசெண்டா ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான். போன் ஃபிராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் பண்ணாங்க. ஸோ போன் சர்ஜரி பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakh rupees வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் ஆச்சு. இந்த எக்ஸ்பென்சஸ் ஏதோ அவன் இன்சூரன்ஸ் பண்ணாதனால கையில இருந்த காசு செலவு பண்ற மாதிரி இருந்துச்சு. அவனை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அந்த நேரத்துல சொன்னேன், நீங்க வச்சிருக்கிற போன் இன்னொரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த நேரத்துலயும் ஒரு 1 லட்சமோ 1.5 லட்ச ரூபாய் செலவாகும். அந்த செலவை நீ தவிர்க்கணும்னா இப்ப நீ இன்சூர் பண்ணிக்கலாம்டா. நீ இன்சூர் பண்ணனா ஃபியூச்சர்ல வரக்கூடிய சர்ஜரி இதை கவர் பண்ணும் அப்படின்னு. பட் ஏற்கனவே பண்ண செலவை கிளைம் பண்றதுக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு. இது இப்போ ஃபியூச்சர்ல வரக்கூடிய விஷயத்த அப்ப பாத்துக்கிறேன். இப்பவே 2 லட்ச ரூபாய் கையில இருந்து செலவு பண்ணிருக்கேன். இந்த செலவோட செலவா இன்னொரு 20,000 ரூபாய் நீ செலவு பண்ணிட்டனா ஃபியூச்சர்ல அந்த செலவை நீ மிச்சப்படுத்தலாம்னு சொன்னது காதுலயே வாங்கல. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. இப்போ ரீசன்ட் டேஸ்ல அவனுக்கு ஏற்கனவே சர்ஜரி பண்ண இடத்துல பெயின் வர ஆரம்பிச்சு. அதே டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய பிளேட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டாரு. ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண போறான். இப்போ இன்சூரன்ஸ் பண்ணா உடனே இதை கிளைம் பண்ணி தர முடியுமான்னு ஏதாவது பாலிசிஸ் இருந்தா சொல்லுன்றான். பட் அந்த மாதிரி பாலிசிஸ் எதுவுமே கிடையாது. நீங்க ஒருவேளை பாடியில ஏதாவது போன் ஃபிராக்சர் ஆகி பிளேட் வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் பண்ண தப்ப நீங்களும் செஞ்சிடாதீங்க. நீங்க ப்ராப்பரா ஹெல்த்தை இன்சூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஆஃப்டர் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் இந்த சர்ஜரி பண்ணி திரும்ப பிளேட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த காஸ்ட் உங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியே பார்த்துக்கும். இன்சூரன்ஸ் எல்லாமே ஏற்கனவே ஒரு பெரிய செலவு நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ்ல நீங்க லாஸ்டா பண்ண சர்ஜரிஸோட சம்மரி நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட்ல ஃபியூச்சர்ல வரக்கூடிய இந்த பிளேட் ரிமூவல் சர்ஜரிக்கு நீங்க இப்பவே இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணிக்கலாம். இதுக்கு வெயிட்டிங் பீரியட் மட்டும் தான் அப்ளை ஆக போகுது. இந்த பிளேட் ரிமூவல் காஸ்ட் இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் ஆகுது அப்படின்னா இன்னொரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் மேபி ஒரு 1.5 லட்ச ரூபாய் ஆகலாம். 1.5 லட்ச ரூபாய் ஆகிறதுக்கு நீங்க வருஷத்துக்கு 50,000 ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த 50,000 ரூபாய் எடுத்து வைக்க வேணா உங்க என்டையர் ஃபேமிலிக்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்டக்கே நீங்க இன்சூரன்ஸ் பண்ணா அதிகபட்சம் 20,000 to 25,000 ரூபாய் தான் வருஷத்துக்கே வரும். அதுவுமே உங்க லைஃபை சேவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளேட் ரிமூவ் பண்றதுக்காக மட்டும் நீங்க இன்சூரன்ஸ் பண்ணாமனா ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஹாஸ்பிட்டலைசேஷன் எதுவாக கூட இருக்கலாம். ஒரு இல்னஸா இருக்கலாம், சிக்னஸா இருக்கலாம், இன்ஜூரியா இருக்கலாம். அது சம்பந்தமா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த பாலிசியே அதுக்கான செலவுகளை பார்த்துக்கும். இதுக்காக நீங்க தனியா எதுவும் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. என்னோட ஃப்ரெண்ட் பண்ண தப்ப நீங்களும் செஞ்சிடாதீங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்காக கட்டக்கூடிய பிரீமியத்துக்கு இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் பிரகாரம் ஏடிடியில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஏற்கனவே ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏதாவது ஃப்ராக்சர்னால ஆயிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற யோசனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இப்போவே நீங்கள் இன்சூர் பண்ணிக்கோங்க. இந்த பாலிசி பற்றின டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1-to-1 டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.